நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் விஷாரத் பூர்வார்த் புக்கில் இருக்கக்கூடிய, அதாவது நவீன் கஹானி கலஸ் அந்த புக்கில் இருக்கக்கூடிய வியாக்கியான் மாலா பாட் 2 இதில் வரக்கூடிய கோட்டர் அவுர் குட்டீர், இது ஷாராம் சரண் குப்தர் அவர் எழுதுனது. நான் முதல்லையே உங்களுக்கு கஹானிக்காருக்கா பரீட்சை கொடுத்துருக்கேன், அதில் படிச்சுக்கலாம். இப்போ கோட்டர் அவர் குட்டீர் அப்படின்னா மரப்பொந்தும் குடிசையும் அப்படின்னு அர்த்தம். கோட்டர்னா மரப்பொந்து, குட்டீர்னா குடிசை அப்படின்னு அர்த்தம். இப்போ கட்டின் சப்தார்த் கோட்டர் பேடுகா கோக்லா பாக், அதாவது மரத்தினுடைய அந்த காலியான ஒரு பாகம், அதாவது பொந்துன்னு அர்த்தம். குட்டீர்னா ஜோம்படி குடிசை. வாட் ஜோக்னா, பாட் ஜோக்னா ராஸ்தா தேக்னா வழி பார்த்தல், பிரதீக்ஷா கர்னா எதிர்பார்த்தல் ரெண்டு அர்த்தம் வரும். பரிக்கா அப்படின்னா அகலின்னு அர்த்தம், அதாவது காயி கந்தக் ரெண்டு அர்த்தம் வரும். க்ஷுதா பூக் பசி, கனாசை அப்படின்னா பாதல் மேகம், போக்ரி தாள் தலையா அப்படின்னு, அதாவது நீர்க்குட்டை அப்படின்னு அர்த்தம். அவஸ்தான ஆயு வயது, உம்ர வயது. காஃப், காஃப் அப்படின்னா அப்ரஷன்ன மகிழ்ச்சி இல்லாமல் இருத்தல், நாராஜ் கோபம் ரெண்டு அர்த்தம் வரும். நிஹால் ஹோ ஜானா, அதாவது திருப்தி அடைதல், திருப்து ஹோனா, சந்துஷ்டு ஹோனா, சந்துஷ்டனா சந்தோஷம் அடைதல். நிதாக் கர்மி, கர்மினா உஷ்ணம். பிரகிருதிஸ்து ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கலாம். விகார்சே ரஹித் இந்த அர்த்தமெல்லாம் வரணும், அதாவது கர்மி உஷ்ணம் அப்படின்னு அர்த்தம். அட்டன்னி அப்படின்னா 50 பைசேக்கா புராணா சிக்கா, சிக்கான நாணயம், அதாவது அந்த காலத்தில் 50 பைசா நாணயத்தை சொல்கிறது. து அன்னி அப்படின்னா 12 பைசா பைசேக்கா புராணா சிக்கா, 12 பைசா அந்த பழைய நாணயம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டிப்பண்ணி, ஸ்திரீ பகலே ஹோ கயே ஹோ சுக்கி தி, அதாவது அர்த்தாத், அதாவது என்ன அர்த்தம்னா ஸ்திரீ பகலேஹி மர் சுக்கி தி, அதாவது ஒரு பெண் முன்பே இறந்து விட்டால், மனைவி முன்பே இறந்திருந்தால் அப்படின்னு அர்த்தம். கஹானி கலா கி திருஷ்டி சே கோட்டர் அவுர் குட்டீர் கஹானி கா சாராंश लिखकर उसकी विशेषताएं प्रस्तुत कीजिए. சாராंश, மனுஷ்யமி மனிதனிடத்தில் லாலச்கா ஹோனா பேராசை இருப்பது, டிக் நஹி சரி அல்ல, தூசரோங் சே மாங்கனா மற்றவர்களிடம் கேட்டல், அவர் கர்ஜா லேனா பி கடன் வாங்குவதும், ஸ்வாபாவிக்கே விருத்துகை இயல்பிற்கு மாறானது. ஏ குட்டீர்வாசி ஐசே ஆதர்ஷ் ஜீவன் சே குஷ் ஹோத்தா ஹை, ஒரு குடிசையில் வசிக்கக்கூடிய ஒரு சிறந்த மனிதன், ஆதர்ஷ் ஜீவன் என சிறந்த வாழ்க்கையால் குஷ் ஹோத்தா ஹை சந்தோஷம் அடைகிறான். கோட்டர் மே ரஹ்னே வாலை சாதக் புத்திர, கோட்டர்னா மரப்பொந்தில் வசிக்கக்கூடிய ஒரு சாதக பறவைனுடைய மகன். வர்ஷா கே பானி கி, மழை தண்ணீரை, பிரதீக்ஷா சோடுகர் சோடு பியாஸ் புஜானே கேலியே, அதாவது அந்த மழை தண்ணீரை எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டு பியாஸ் புஜானே கேலியே தாகத்தை தணிப்பதற்காக, கங்கா கி ஓர் உடுஜா ரகாகை கங்கையை நோக்கி பறந்து கொண்டு இருக்கிறது. பர் ஆனால் வஹ் கரீப் புத்தன் கி, ஆனால் அந்த ஏழை புத்தனுடைய ஸ்வாபிமான் சுயமரியாதை, பரி பாத்தங் சே நிறைந்த பேச்சுக்களால் பிரபாவித் ஹோத்தாகை அதாவது ஈர்க்கப்படுகிறான். சாதக் புத்திரக்கோ, அந்த சாதக புத்திரனுக்கு அப்பனி அப்பனே கான் தானி கௌரவக்கா பதா சல்தாகை, தன்னுடைய உயர்ந்த குலத்துடைய கௌரவம் பதா சல்தாகை தெரிய வருகிறது. வ ஃபிர் கங்கா கி ஓர் ஜானா சோடுகர், மீண்டும் அது கங்கையை நோக்கி செல்வதை விட்டுவிட்டு, அப்பனே கோட்டர்கி ஓர் தன்னுடைய குடிசை, அதாவது அந்த மரப்பொந்தை நோக்கி கி ஓர் பக்கமாய் லவுட் படுத்தாகை திரும்ப நேரிடுகிறது. இஸ் கஹானீசே ஞாத் ஹூத்தகை, இந்த கதையிலிருந்து தெரிய வருகிறது, மனுஷ்ய கோஹி நகி மனிதனுக்கு மட்டுமல்ல, கிசி கோபி யாருக்குமே ஸ்வாபிமானி பன்னா சாகியே சுய மரியாதை உடையவர்களாக ஆக வேண்டும். சார் இதனுடைய சுருக்கம்,
சாதக் புத்திர பியாஷாக, அதாவது இந்த சாதக புத்திரன் வந்து மிகவும், சாதக்னா ஒரு சாதக பறவை, பியாசாகை தாகத்துடன் இருக்கிறது. வஹ் அப்னே பிதாஜி சே கஹ்தாகை, அது தன்னுடைய அப்பாவிடம் சொல்கிறது. மை பியாஸ் கே காரன் பரேஷாகும், பரேஷன துக்கம் துன்பம், நான் தாகத்தின் காரணத்தால் துக்கம் அடைந்து இருக்கிறேன். பிதா சம்ஜாத்தாகை, அப்பா புரிய வைக்கிறார். ஹம் தோ வர்ஷா கா பானி ஹி பீத்தே ஹை, நாம் வந்து மழை தண்ணீரைத்தான் குடிக்கிறோம். இசி காரன், இந்த காரணத்தால். ஹமாரே குல்கா கௌரவகை, நம்முடைய குலத்திற்கு ஒரு கௌரவம் இருக்கிறது. புத்திர ககுத்தாகை, மகன் சொல்கிறான். மனுஷ்ய தோ குயேங், மனிதன் கிணறு தாலாப் குளம் ஆதீமி ஆகியவற்றில் வர்ஷாக்கா பானி மழை தண்ணீரை ஜமா கர்க்கே சேமித்து வைத்து கிருஷி கர்த்தாகை விவசாயம் செய்கிறான். தப் பிதா போக்ரி கா பானி பீனேக்கி சலாஹ் தேத்தேகை, அப்பொழுது அப்பா போக்ரி அந்த நீர்க்குட்டை உடைய பானின தண்ணீரை பீனேக்கி குடிப்பதற்கு சலாஹ் தேத்தாகை ஆலோசனை கொடுக்கிறார். உஸ் கந்தே பானிக்கோ ஜான்கர், அந்த அழுக்கு தண்ணீரை அறிந்து கொண்டு, அது அழுக்கு தண்ணீர் என்று அறிந்து கொண்டு, மேலும் மனுஷக்கா பீனா மனிதன் குடிப்பது, உஸ்மே கீடாக்கா அதில் வந்து புழு பூச்சிகள் வந்து பில் பிலானான ஊர்ந்து வருதல். ஆத்மியோங்கா உஸ் பானிக்கோ பிரதூஷித் கர்னா, மனிதர்கள் வந்து அந்த தண்ணீரை மாசு அடைய செய்வதை ஜான்கர் அறிந்து, புத்திர ஐசா பானி பீனேக்கா, இப்படிப்பட்ட தண்ணீரை குடிப்பதற்கான விசாரண சிந்தனை எண்ணத்தை சோடு தேத்தாகை விட்டு விடுகிறான். உசே 4-5 மீல் கி தூரி பர், அது 4-5 மீல் தொலைவில் உள்ள கங்கா நதி கா பானி பீனே கி சாக் ஹோத்திகை, இந்த கங்கை தண்ணீரை குடிப்பதற்கான விருப்பம் உண்டாகிறது. வஹ் கங்கா நதி கி தரஃப் உடனே லகுத்தாகை, அது கங்கை நதியின் பக்கம், கங்கை நதியை நோக்கி பறக்க தொடங்குகிறது. ராஸ்தே மீம் வழியில், வஹ் புத்தன் நாமக் கரீப் பூடேக்கே, புத்தன் என்ற பெயருடைய ஏழை வயதானவருடைய கப்ரைல் கே பாஸ், அதாவது ஓட்டு வீடு ஓட்டு கூரை அருகில், நீம் கே பேடுபர் வேப்ப மரத்தின் மேல் பைட் ஜாத்தாகை அமர்ந்து விடுகிறது. புத்தன் 50 சால் கா வியக்திகை, அந்த புத்தன் என்பவர் வந்து 50 வயதுடைய மனிதர். உஸ்கா பேட்டா கோகுல் 15 சால்காகை, அதாவது 15 16-17 வயசுடைய சிறுவனாக இருக்கிறான். வஹ் காம் கேலியே, அவன் வேலைக்காக கயாகை சென்று இருக்கிறான். அவுர் காலி ஹாத் லவுட்டா ஆயா, வெறும் கையுடன் திரும்பி வந்திருக்கிறான். லவுட்னே மே தேர்ஹோ கயீகை, திரும்பி வருவதற்கு தேர்ஹோ கயீகை தாமதமாகி விடுகிறது. உஸ்னே பிதாக்கோ தேரிகா காரன் பதாயா, அவன் பிதாக்கோ அப்பாவிற்கு தாமதத்திற்கான காரணத்தை பதாயா சொன்னான். உஸ்ஸே உஸ்கே உச்ச சரித்திர, அதிலிருந்து அவனுடைய உயர்ந்த கேரக்டர் பதா சல்தாகை தெரிய வருகிறது. உஸ்கோ உஸ் தின்கி மஜ்தூரி நகி மிலிகை, அவனுக்கு அந்த நாளுடைய தொழில் வேலை நகி மிலிகை கிடைக்காமல் இருக்கிறது. இன்ஜினியர் கே கஹ்னே பர், இன்ஜினியர் சொன்னவுடன் ஓவர்ஷியர்னே மஜ்தூரி நஹீதி, இந்த ஓவர்ஷியர் அப்படிங்கிறவர் வந்து அவருக்கு வந்து வேலை வந்து கொடுக்கவில்லை. சப் சலே கயே, எல்லோரும் சென்று விட்டார்கள். கோகுல் கோ ராஸ்தே பர் ருப்பியோங் சே பரா, கோகுலுக்கு ராஸ்தே பர் வழியில் ருப்பியோங் சே பணம் நிறைந்த ஒரு பை, சிறு பை, பட்டுவா பணப்பை மிலா கிடைத்தது. கரீபி ஹாலத் மேபி, அந்த ஏழ்மை நிலையிலும் உஸ்கோ உஸ் பட்டுவே வாலே, அந்த இந்த பணப்பையை யாருடையதோ அந்த மனிதன் உதாசி அவர் பரேசானிக்கா தியான் ஆத்தாகை, கரீபி ஹாலத் மேபி, ஏழ்மை நிலையிலும் உஸ்கோ அவனுக்கு உஸ் பட்டுவே வாலே கி உதாசி, அந்த பணப்பைக்கு சொந்தக்காரனுடைய கவலை மற்றும் பரேஷானி துக்கம்தான் தியான் அத்தகை கவனத்திற்கு வருகிறது. உஸ்கோ மாலும் ஹோ ஜாத்தகை, அவனுக்கு தெரிய வருகிறது.
வஹ் பட்டுவா ஏக் மேகதாக்கை, அந்த சிறிய பணப்பை அப்படிங்கிற ஒரு உழைப்பாளி உடையது. துரந்த் வஹ் மேகதாக்கி தலாஸ்மே சல் படுத்தாகை, உடனே அவன் அந்த உழைப்பாளியை தேடு செல்ல நேரிடுகிறது. மெஹ்தாக்கா பட்டுவா சௌம்பு தேத்தாகை, அந்த உழைப்பாளி இடத்துல சிறிய பணப்பையை சோம்பு தேத்தாகை ஒப்படைத்து விடுகிறான். மேஹ்தா பகுத் குஷ் ஹோத்தாகை, மேஹ்தா மிகவும் சந்தோஷம் அடைகிறான். வஹ் கோகுல் கோ ருப்பியே தேனே லகுத்தாகை, அவன் கோகுலுக்கு பணம் கொடுக்க தொடங்குகிறான். கோகுல் நகி லேத்தா, கோகுல் பணம் எடுத்துக்கொள்ளவில்லை. பிதானே கஹா, அப்பா சொன்னார், மேரே பப்பானே கிசிசே, மேரே பப்பானே என்னுடைய அப்பா கிசிசே பீக் லேனே கேலியே, பிச்சை வாங்குவதற்காக முஜே மனா கர்தியாகை, அதை எதிர்த்திருக்கிறார். மான்னா ஏற்றுக்கொள்ளுதல், மனானா ஆப்போஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். முஃப்தகே ருப்பியே மை நான் லூங்கா, இலவசமாக நான் பணத்தை எடுத்துக்கொள்ள மாட்டேன். பிதாஜிக்கோ அப்னே பேட்டே கி ஈமான்தாரி பர் கர்வ் ஹுவா, பிதாஜிக்கோ அப்பாவிற்கு அப்னே தன்னுடைய பேட்டை கி ஈமான்தாரி தன்னுடைய மகனுடைய நேர்மை மேல் கர்வ் ஹுவா கர்வம் உண்டானது. பிதானே புத்திரசே கஹா, அப்பா மகனிடம் சொன்னார், தும் உதார் லே சக்தே ஹோ, நீ கடன் வாங்க முடியும். கோகுல் நே கஹா, கோகுல் சொன்னான், கி உதார் லேனே கி பாத் உஸ் சமய ஆயிஹி நகி, அதாவது எனக்கு கடன் வாங்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் அந்த சமயத்தில் வரவே இல்லை. ஆனந்தாதிரேத் சே, அதாவது மிக சந்தோஷத்துடன், வே போல் நா சகே, அவனால் பேச முடியவில்லை. புத்தன் கோ லகா கி உஸ்கே க்ஷுதித் அவர் நிர்ஜீவ் சரீர்மே, அவனுடைய புதனுக்கு தோன்றுகிறது அவனுடைய பசியான அந்த உயிரற்ற நிர்ஜீவ் ஷரீர்மே உடலில் பிராணோங்கா சஞ்சார் ஹோகையா, அவன் அந்த உயிர்கள் எல்லாமே சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறது. வஹ் புத்திரசே போலா, அவன் மகனிடம் சொன்னான், அச்சாஹி கியா பேட்டா, நல்லதுதான் செய்தாய் மகனே. யஹ் உதார் மாங்னாபி, இந்த கடன் வாங்குவதும், ஏக் தரக்கு யாச்சனா ஹோகி, ஒரு வகையான யாசிப்பு, யாச்சனா அப்படின்னா ஒருத்தங்கிட்ட போய் கேட்கறதுன்னு அர்த்தம். பகவானே துஜே ஏசி புத்தி தீகை, கடவுள் உனக்கு இப்படிப்பட்ட அறிவை கொடுத்திருக்கிறார், புத்தியை கொடுத்திருக்கிறார். மைத்தோ யஹி தேக்கர் நிகால் ஹோகையா, மைத்தோ நான் இதை பார்த்து முழு திருப்தி அடைந்து விட்டேன். தோ தின் கி பூக் ஹமாரா குச் பிகாட் நஹி சக்தி, 2 நாளைக்கான பசி நம்மளை ஒன்று கெட்டு போகாது. சாத்தக் புத்திரனே யஹ் சப்பு சுனா, அந்த சாதக பறவை எல்லாவற்றையும் கேட்டது. கரீபி மேபி, ஏழ்மையிலும், பாப் பேட்டேக்கே ஆத்ம சம்மான், அப்பா மகனுடைய ஆத்ம சம்மான், சுய கௌரவம், சுய மரியாதை, அவர் தியாகுசே தியாகத்தால், உஸ்கி ஆங்கோங் சே அவனுடைய கண்களிலிருந்து ஆங்சு ஜர்னே லகா கண்ணீர் வர தொடங்கியது. வ கங்கா கி ஓர் உடுனா சோட்கர், அது கங்கையை நோக்கி பறப்பதை விட்டுவிட்டு அப்னே கோட்டர் பகுஞ்சா, தன்னுடைய குடிசையை பொந்தை அடைந்தது. தூஸ்ரேஹி தின் வர்ஷா ஹுயி, அடுத்த நாளே மழை பொழிந்தது. சாத்தக் புத்திர நிகால் ஹோகையா, அந்த சாதக புத்திரன் என்னான்னு திருப்தி அடைந்தான். கஹானி கலா கி திருஷ்டி சே கஹானி கா விசேஷதாயிங், கஹானி கி விசேஷதாயிங், அதாவது கஹானி கலா கதை கலையினுடைய பார்வையில் கோணத்தில் பார்த்தா கதையுடைய விசேஷதாயங் ஸ்பெஷாலிட்டி என்ன, கதா வஸ்து கதையினுடைய கரு, ஈமான்தாரி அவர் ஆத்ம சம்மான் சே ஜீனா, நேர்மையாகவும் சுய மரியாதையுடனும் வாழ்தல், குல் கௌரவ் கி ரக்ஷா கர்னா, குல கௌரவத்தை காப்பாற்றுதல், ஆதி ஆகியவை சீக் தேனா கற்றுக்கொள்வது. இஸ் கஹானி கா உத்தேசக, இந்த கதையுடைய நோக்கம், இஸ் கதா வஸ்துமே லேக்கக்னே, இந்த கதையில் எழுத்தாளர் சாத்தக் பக்ஷி துவாரா, சாதக பறவை மூலமாக, போக்ரி கே பிரதூஷன் நீர்க்குட்டையுடைய மாசு, ஸ்வார்த் ஆதிகா சித்திரன் சுயநலம் ஆகியவற்றை சித்திரன படைத்திருக்கிறார்.
புத்தன் அவர் கோகுல் கே துவாரா, புத்தன் மற்றும் கோகுல் மூலமாக கரீப் பி மேபி ஏழ்மையிலும், உதார் அவர் ஈமான்தார் பெருந்தன்மையுடனும் நேர்மையுடனும், ரஹ்னே கி சிக்ஷா தி கயிகை இருப்பதற்கான ஒரு பாடம் கல்வி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சரித்திர சித்திரன் அதாவது பாத்திரங்கள், கஹானி கே பாத்திரகை கதையுடைய பாத்திரங்கள் சாத்தக், சாத்தக் புத்திர, புத்தன், கோகுல். ஏ சாரே பாத்திர இந்த எல்லா பாத்திரங்களும் கஹானி கேலியே கதைக்கு ஆவசியக்கை அவசியமாக இருக்கிறது. லேக்கக் அப்னே உத்தேசியத்தக் எழுத்தாளர் தன்னுடைய நோக்கம் வரை பகுஞ்சனே கேலியே சென்று அடைவதற்காக என் பாத்திரோங்கா சகி பிரயோகியாக இந்த பாத்திரங்களை சரியாக உபயோகப்படுத்தி இருக்கிறார். சாத்தக் புத்திர துவாரா சாதக புத்திரன் மூலமாக பாணிக்கே பிரதூஷன் கா ஜிக்ரக பாணி மாசுபடுவதை பற்றிய ஒரு பேச்சு இருக்கிறது. பிரதூஷித் பாணி நா பீக்கர் மாசுபட்ட தண்ணீரை குடிக்காமல், 4 மீல் தூர் கங்கா கி ஓர் ஜானா 4 மைல் தொலைவில் உள்ள கங்கையை நோக்கி செல்தல், ராஸ்தேமே வழியில், புத்தன் கி ஜோம்படிக்கே புத்தனுடைய குடிசைக்கு அருகில், நீம்கே பேடு பர் பைட்னா வேப்ப மரத்தின் மேல் அமர்தல், புத்தன் அவர் கோகுல் கே சன்வாது சுன்னா புத்தன் மற்றும் கோகுலுடைய சன்வாத் டயலாக் அது கேட்டல், சாதக் புத்திரக்கே விச்சார் சாதக பறவையுடைய எண்ணம், விச்சார் பரிவர்த்தன் எண்ண மாற்றம், ஆதிகா சித்திரன் ஆகியவற்றினுடைய படைப்பு, இன் பாத்திரோங்கே துவாரா இந்த பாத்திரங்கள் மூலமாக சஃபல் ரூப் மே ஹுவாகை வெற்றிகரமான வடிவத்தில் இருக்கிறது. கதோபகதன் சன்வாத் அதாவது டயலாக் வசனம், சாதக் புத்திர சாத்தக் கி பாத்தோங் சே இந்த சாதக பறவை சாதக்குடைய பேச்சினால் அப்புனா கான்தானி தன்னுடைய உயர் குலத்தினுடைய குணம், அவர் மரியாதாக்கா பாலன் கர்ணா சாகத்தகை தன்னுடைய மரியாதையை கடைப்பிடிக்க விரும்புகிறது. புத்தன் அவர் கோகுல்கே சன்வாத் சே புத்தன் மற்றும் கோகுலுடைய உரையிலிருந்து, சாதக் புத்திரக்கே விச்சார் பதல் ஜாத்தேகை சாதக புத்திரனுடைய சிந்தனை எண்ணம் பதல் ஜாத்தேகை மாறிவிடுகின்றது. இஸ் திருஷ்டிசே இந்த கோணத்தில் சன்வாத் சஃபல்க அதாவது டயலாக் ரொம்ப வெற்றிகரமாக இருக்கிறது. ஷீர்ஷக்னா தலைப்பு, கோட்டர் அவர் குட்டீர் சே கஹானிகா மர்ம ஸ்பஷ்டக அதாவது மனதை தொடக்கூடியதாக இருக்கிறது. ஜோம்படி மே ரஹ்னேவாலா கரீப் குடிசையில் வாழக்கூடிய ஏழை மனிதன், ஈமான்தாரி கா பிரதீக்கை நேர்மையின் அடையாளம், ஜிசுசே கோட்டர் மே ரஹ்னேவாலா சாத்தக் புத்திர இதில் கோட்டர் மரப்பொந்தில் வசிக்கக்கூடிய அந்த சாதக புத்திரன், ஷிக்ஷா கிரகன் கர்த்தாகை அந்த பாடத்தை கிரகனை ஏற்றுக்கொள்கிறது. இஸ் பிரகார் கஹானி கலாக்கி திருஷ்டிசே இந்த மாதிரி கதை கலையுடைய பார்வையில், யஹ்யே கஹானி சஃபல்கை இது ஒரு வெற்றிகரமான கதையாக இருக்கிறது.